தைப்பூசத்தில் பக்தர்களின் காவடி ஆட்டத்தை பேய்களின் ஆட்டம் என விமர்சித்துள்ள இஸ்லாம் மத போதகரான ஜம்ரி வினோத் போன்றவர்கள் தேவையில்லாமல் கலக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படும் நிலையில் அம்மாதிரியான ஆட்களுடன் விவாத மேடையை நடத்துவதில் எந்தவோர் பயனும் இல்லை என்று உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்துள்ளார். நம்பகத்தன்மையும் அறிவும் இல்லாதவர்களுடன் நடத்தப்படும் விவாதத்தால் தேவையற்ற பதற்றமான சூழல் மட்டுமே விளையும் என்பதால் விவாத மேடை தேவையில்லை என்று அவர் கருத்து தெரிவித்துள்ளார். இந்த விவாதத்தால் தற்போது இருக்கும் மதங்களுக்கு இடையிலான பிரச்சனை மேலும் மோசமாகும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒரு விவாதம் என்பது கொள்கையின் கோட்பாடுகளில் வேறுபாடுகள் கொண்டிருக்கும் இருவருக்குமான விவாதமாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்தில் அப்படி இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். இது முழுக்க முழுக்க குறிப்பிட்ட சமூகத்தின் நம்பிக்கைக்கு அவதூறுகளை பரப்பும் நபர் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அறிவற்றவர்களாகியவர்களுடன் விவாதம் நடத்துவதில் பயன் இல்லை என்றும் ஜம்ரி வினோத் மீது காவல்துறையும் அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் உணவகத்தை மோதி விபத்தை ஏற்படுத்தியதாக சமூக வலைதளங்களில் பரவிய காணொலி தொடர்பான வழக்கில் விபத்தை ஏற்படுத்திய 46 வயது ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு ஜொகூர் பாரு காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் சலாமட் தெரிவித்தார். இச்சம்பவம் கடந்த மார்ச் 5ஆம் தேதி இரவு 10:50 மணியளவில் ஜலான் டத்தோ அப்துல்லா தாகிர் சாலையில் உள்ள உணவகத்தில் நிகழ்ந்ததாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட வாகனமோட்டி சிங்கப்பூரை சேர்ந்தவர் என்றும் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தியதால் கட்டுப்பாட்டை இழந்து உணவகத்தை மோதியதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். உணவகத்தை மோதிய பின்னர் வாகனத்தை நிறுத்தாமல் அடாவடித்தனம் செய்ததால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ரவூப் சலாமட் கூறினார். சபாவில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 16 கிராமங்கள் மூழ்கியதாக சபா மாநில வெள்ள தடுப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக தொடரும் கனமழையால் சபாவின் பியோஃபோர்ட், மெம்பாகோட் எனும் 2 மாவட்டங்கள் மிகுந்த சேதத்திற்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 கிராமங்களில் 154 குடும்பங்களைச் சேர்ந்த 522 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் 522 பேரும் தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டரை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் போது வெடித்ததில் வாகனத்தில் இருந்த 25 வயது இந்தோனேசிய தொழிலாளர் படுகாயம் அடைந்ததாக பிந்துலு மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் வான் அமாட் தெரிவித்தார். பிந்துலுவில் இருந்து ஜெபாக் செல்லும் சாலையில் காலை 8:43 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றதாகவும் பாதிக்கப்பட்ட இந்தோனேசிய ஆடவரை மீட்டதாகவும் வான் அமாட் கூறினார். கேஸ் சிலிண்டரை வாகனத்தில் ஏற்றிச் செல்லும் போது வெடித்ததாக நம்பப்படுகிறது. பாதிக்கப்பட்ட 25 வயது இந்தோனேசிய ஆடவரின் முகம் மிகுந்த சேதமுற்ற நிலையில் பிந்துலு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மலேசியாவில் இஸ்லாத்தை இழிவுபடுத்தினால் அவர்களின் குடியுரிமை பறிக்கப்பட வேண்டும் என்று கொரிகாத்தா நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் நபர்கள் மலேசியர்களாக இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் இஸ்லாத்தின் புனிதத்தை கேவலப்படுத்தும் அளவிற்கு தைரியம் கொடுத்தது யார் என்றும் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் கேள்வி எழுப்பியுள்ளார். இஸ்லாத்தை கேவலமாக பேசும் நபர்கள் தற்போது அதிகரித்து விட்டதாகவும் அவர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என்றும் மலேசிய குடியுரிமை பெற்றவர் இஸ்லாத்தை இழிவுபடுத்தினால் அவரின் குடியுரிமை பறிக்கப்பட்டு அவர் நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் பள்ளத்தாக்கில் சறுக்கி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டி உயிரிழந்தார். நேற்று மாலை 5 மணி அளவில் கம்போங் எங்கராமுட் ஸ்ரீ அமான் சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக ஸ்ரீ அமான் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது ஃபாத்லி புயோங் தெரிவித்தார். பள்ளத்தாக்கில் சேற்றில் சிக்கியிருந்த 57 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் விபத்து குறித்தான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொள்வதாகவும் ஸ்ரீஅமான் மாவட்ட மீட்புத்துறை உதவி இயக்குனர் முகமது ஃபாத்லி புயோங் தெரிவித்தார். தாய்லாந்து மலேசிய எல்லைப் பகுதியான சுங்கை கோலோக்கில் வாகனத்தில் வந்த முகமூடி அணிந்த ஒரு கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுடன் 8 பேர் படுகாயம் அடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நேற்று இரவு 7:15 மணிக்கு எல்லைப் பகுதியின் தாய்லாந்து குடிநுழைவுத் துறையின் அலுவலகத்தில் துப்பாக்கிச் சூடு நிகழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கைகுலோக் பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டுக்கு பின்னர் 50 மீட்டர் தொலைவில் உள்ள கட்டிடத்தையும் வெடிகுண்டுகள் வைத்து தகர்த்ததாகவும் தெரிய வந்துள்ளது. முகமூடி அணிந்திருந்த கும்பலால் இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் நிகழ்த்தப்பட்டிருப்பதாகவும் 2 தாய்லாந்து நாட்டு ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததுடன் படுகாயமடைந்த 8 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.